அதிகாரிகளின் கட்டுப்பாட்டு அரசாங்கம் கனிவுடன் பொதுமக்களை அணுகும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களை நேரில் சந்தித்து தேர்தல் படிவம் வழங்கிய நிகழ்வு மற்றும் அதில் மக்கள் வைத்த கோரிக்கைகள் குறித்த விரிவான செய்தி. நெல்லையில் நெகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்கு நேரில் சென்ற ஆட்சியர், தேர்தல் முடியட்டும், வீடு கட்டி தருகிறேன் என உருக்கமான உறுதி. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரவுள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா சுகுமார் இன்று அதிரடியாத கள ஆய்வில் ஈடுபட்டார். குறிப்பாக வாக்குச்சாவடிக்கு வர இயலாத 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க உதவும் படிவம் 12T ஃபார்ம் 12T வழங்கும் பணியை அவர் நேரில் ஆய்வு செய்தார். நேரில் சென்ற ஆட்சியர் திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை, அப்பர்சாமி தெரு மற்றும் கம்பராமாயணம் தெரு ஆகிய பகுதிகளில் ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் அவர்கள் ஒவ்வொரு வீடாகச் சென்று மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தார். அவர்களுக்கு தபால் வாக்கு செலுத்துவதற்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கி அதன் நடைமுறைகளை விளக்கி பேசினார். ஆட்சியர் வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞரின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு மிகவும் உணர்ச்சிகரமான சூழல் நிலவியது. தாயின் கண்ணீர் மல்கிய கோரிக்கை. அந்த இளைஞரின் தாய் ஆட்சியரை சந்தித்தவுடன் மிகுந்த உணர்ச்சிவசப்பட்டார். அவர் ஆட்சியரிடம் கூறுகையில், ஐயா, நாங்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம். இப்போது தங்கியிருப்பது ஒரு சிறிய வாடகை வீடு. எங்களுக்கு என்று ஒரு சொந்த வீடு இல்லை. என் மகனை வைத்துக்கொண்டு மிகுந்த சிரமத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டுகோள் வைத்தார். ஆட்சியரின் கனிவான உறுதி. அந்த தாயின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறிய ஆட்சியர், அம்மா, இப்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. எனவே இப்போது புதிய திட்டங்களோ உதவிகளோ உடனடியாக அறிவிக்க முடியாது. ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் உங்களை நானே நேரில் அழைத்து உங்களுக்கு தகுதியான ஒரு நல்ல வீட்டையும் உங்கள் மகனுக்கு தேவையான ஸ்கூட்டர் உள்ளிட்ட பிற உதவிகளையும் நிச்சயம் செய்து தருகிறேன் என்று உறுதியளித்தார். அதிகாரிகளுக்கு உத்தரவு. மேலும் உடனிருந்த அதிகாரிகளிடம் அந்த மாற்றுத்திறனாளியின் குடும்ப விவரங்கள் மற்றும் செல்போன் எண்களை குறித்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார். தேர்தல் முடியட்டும், உங்கள் கோரிக்கை முதலில் பரிசீலிக்கப்படும் என்று கூறி அவர்களை வாக்களிக்கும்படி ஊக்கப்படுத்தினார். மாவட்ட தேர்தல் புள்ளி விவரங்கள். செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பின்வரும் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். 1. திருநெல்வேலி மாவட்டத்தில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் 10,355 பேர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10,079 பேர் வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். 2. இவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏதுவாக 12D படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 3. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் 12 அத்தியாவசிய துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் தபால் வாக்கு. 3வது தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் 12 அத்தியாவசிய துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் தபால் வாக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி வசதிகள். நேரில் வந்து வாக்களிக்க விரும்பும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சாய்வுதளம் ரெம்ஸ், சக்கர நாற்காலிகள் வீல்சேர்ஸ் மற்றும் தன்னார்வலர்களின் உதவி ஆகிய வசதிகள் 100% தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். ஆட்சியரின் வேண்டுகோள். தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் பெருவிழா என்ற முழக்கத்துடன் ஜனநாயக கடமையை அனைவரும் தவறாமல் ஆற்ற வேண்டும் என்றும், குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வு அதிகாரிகளுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை குறைத்தது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களின் துயரை கேட்டறிந்து ஆட்சியர் அளித்த உறுதி அந்த பகுதி மக்களிடையே பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.
வயசு என்ன படிச்சீங்க? என்ன பண்ணுவோம்? வீடு இது வீடு மனு வந்து நீங்க கூட பிஎல் கொடுங்க வாக்கு அடுத்து வந்து ஒண்ணுமே பணமே ஒண்ணும் கிடையாது. நாங்க 2 பிள்ளைகளும் வளர்த்துவோம். 2018 வீடு கொடுத்துறேன். வீட்டு சார் எலெக்ஷன் முடிட்டு அந்த கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, அதில் சேர்த்துட்டேன். ரெடியாக பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு ஸ்கூட்டரு, இவங்களுக்கு இது பண்ணுறோம். வீடு தான் ஃபுல் வீடு வந்து ஒன்று வச்சு சந்தோஷம். நாங்கள் போட்டு போடுறோம். வீடு வந்து முடிச்சோடனே எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு மாதம் பொறுத்துக்காங்க. அதனால தான் நான் வீடு வந்து கொடுக்க சொல்கிறேன். ரொம்ப நன்றி.